வெல்கம் டு திருச்சி பசங்களா. இப்போ நம்ம எந்த ஆற்றுல இருக்குது பார்த்தோன்னா திருச்சியில் உள்ள காவிரி ஆற்றுல தான் இருக்கோம். இப்போ நம்ம வலை விட தான் போயிருக்கோம். வாங்க வலையில் எவ்வளோ மீன் இருக்குன்னு பாருங்கள். வலையை விட்டுட்டோம். வலையை விட்டு இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம். எடுத்துக்கும் போது நல்லா சரியான மீன், எல்லாம் சிலேப்பி மீன் தான். சும்மா போட்டு வலையை போட்டு சும்மா எடுத்ததுக்கு சரியான சிலேப்பி மீன். வலையை கோத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இது இது ஒரு வலை, இன்னொரு வலை அங்கிட்டு போட்டிருக்கோம். அதில் இன்னும் சரியான மீன் இங்கே பாருங்க. வலைக்கு கேப்பே கிடைக்கல, அவ்வளோ மீன் போட்டு அப்புன்னு அப்பா ஆரம்பிச்சிச்சு. வலையை இழுக்கவே முடியல பாருங்கள். மேட்டில் இழுக்க அவ்வளோதான் ஆயிடுச்சு. சரியான மீன் நம்பிடுச்சு இன்றைக்கி. என்ன அதில் அதிசயமாக, அதுவும் நாங்கள் போனதே சாயந்தரம் 4 மணி. அப்பப்போ நம்பிச்சு. எப்படி அலச போகிறோன்னு தெரில. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. வலையில் அமுட்டும்போது நல்லா தான் இருந்துச்சு பார்க்க. கழட்டுறதுக்குள்ளேயும் கைக்கினா வலி எடுத்துருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டோம். என்ன பண்ணுறது, அமுட்டுருச்சு, கழட்டி தான் ஆகணும். எல்லாம் இப்போ கழட்டணும். நாங்கள் இருக்கிறதே 4 பேர் தான். கழட்டுறதுக்குள்ளேயும் போதுமாயிரும். கொள்ளடத்தில் தண்ணி விட்டாங்க. அதெல்லாம் நாங்கள் காவேரிக்கு வந்தோம். சும்மா மீன் இருக்கான் தான் பார்க்கலாம் பார்த்தோம். ஆனால் இவ்வளோ மீன் இருக்குன்னு எங்களுக்கே தெரியல. ஆனால் நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு. சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணி மீன் பிடிச்சிருந்தோம். இதை போய் இடத்துல அலசணும். அலசுறது தான் பெரிய மீன் தான். கழட்டி ஒரு இடத்துல சேர்த்தாச்சு. இந்த குட்டிலும் கொஞ்சம் மீன் கிடக்கு. இது முதைய கையில் பிடிச்ச மீன். அது உள்ள மீன் பிடிச்ச மீன். சரி, பிடிச்சி கிளம்பிட்டு பார்க்குறப்ப தான் என் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டான், ட்ரெஸ் எல்லாத்தையும் தண்ணியில் போட்டான். தேடி ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம். பர்ஸில் வேறு காசுலாம் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. ஐயோ, அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, நீங்க வேலைக்கார வந்திருக்கீங்க. என்ன உசுரோட வச்சு புதைக்கிறீங்கன்னு வந்திருக்கீங்கடா. சரி, உள்ளே முடிச்சுட்டு மீன் எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கொள்ளடத்தில் போய் தான் அலசணும். ஏன்னா அங்கே தான் தண்ணி நல்லாயிருக்கும். காசெல்லாம் ஃபுல்லாக நனைஞ்சனால கல்லில் காய வச்சிட்ருக்கேன். என்ன பண்ணுறது, மணி வேறு 7:30 மீனாக முடிச்சாச்சு. இதோ வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். வீடியோ பார்த்துட்டு மட்டும் போகாமல் நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.